ஹalleluya ஹalleluya. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி கர்த்தாவே. பேசும் நீ நல்ல பிதாவின் ஆவியானவர் சொன்னீரப்பா. ஆவியானவர் பேசுகிறதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பாதத்தில் முற்றுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென் ஆமென். உம் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். திரு கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுவே, குயவன் கையில் களிமண்ணால் அனுதினமே வணைந்திடுவே, குயவன் கையில் களிமண்ணால் அனுதினமே வணைந்திடுவே. நன்றிப்பா நன்றிப்பா நன்றிப்பா. இதனால் எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எரேமியா 33:3 எல்லாத்துக்கும் தெரியும் வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை நினைச்சுவேன் அறிவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது அறியாத காரியத்தையும் எட்டாத காரியத்தையும் கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. எந்த ஆபத்து நேரத்துலனாலும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்லியிருக்கிறார். ஆனா தேவ பிள்ளைகளாக நம்ம நினைச்சோம்னா, எந்த ஒரு நாள்னாலும் ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிட்டோம்னா எப்பேற்பட்ட காரியத்தையும் ஆண்டவர் நினைச்சுவார், வெளியே கொண்டு வந்துருவாரு. அல்லேலூயா. நீ கட்டடிப்பு எல்லாருமே அப்படிதான். எல்லா ஒரு சூழ்நிலை வந்தாலும், ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்துல ஒரு விடுதலை தாரும் ஆண்டவரே, ஆண்டவரே நீ ரட்சியும் ஆண்டவரே சொல்லி நினைச்சுவாங்க. ஆண்டவர் நோக்கி நினைச்சுவாங்க, கூப்பிடுவாங்க. ஒரு நாள் ஆண்டவர் ஏசப்பா கடல்ல நடந்து வரும்போது பேதுரு என்ன செஞ்சாரு, ஆண்டவரே நாங்கள் உண்மை போல நான் என்ன செய்யணும், நடக்கணும் ஆண்டவரே கேட்கும் போது ஆண்டவர் நடந்துவான்னு சொன்னாரு. அல்லேலூயா. ஆனா என்ன செஞ்சாங்க, சில காற்றுகள் அடிக்கும் போது, சில கடல்கள் பொங்கும் போது, கொந்தளிக்கும் போது அவன் என்ன செஞ்சாங்க, விசுவாசத்துல தளர்ந்து போயிட்டான். அல்லேலூயா. ஒரு விசுவாசத்தோடு தான் ஆண்டவர் நோக்கி என்ன செஞ்சா, நானும் உண்மை போல என்ன செய்யணும், நடக்கணும்னு ஆசைப்பட்டான். ஆனா சில காரியத்துல சூழ்நிலைகளை பார்க்கும் போது அவன் என்ன செஞ்சுட்டான், தண்ணிக்குள்ள அமிழ்ந்து போயிட்டாரு. அமிழ்ந்து போகும்போது ஆண்டவர் நினைச்சாரு, ஆண்டவரே நீ லட்சியம் அவனுக்கு பேதுரு கேட்கும் போது ஆண்டவர் அவனை தூக்கி எரிச்சிட, வெளியே ஏன் பயந்த அப்படின்னு ஆண்டவர் கேட்பாரு. அல்லேலூயா. ஆனா சில காரியங்கள் சில சூழ்நிலைகள் வரும்போது அந்த இடத்துல நமக்கு என்ன செய்யணும் நினைச்சா, இனிமே ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற சூழ்நிலைகளை என்ன செஞ்சிருவான், வந்துருவான். ஆனால் அந்த நேரத்திலேயும் ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் நினைச்சாரு, வெளியே கொண்டு வந்துருவார். எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அந்த ஜலத்திலே அவன் பேதுரு மூழ்கி போகாதபடி ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தது போல கர்த்தருடைய பிள்ளைகள் யாரா இருந்தாலும், எந்த சூழ்நிலையா இருந்தாலும், எந்த ஆபத்தா இருந்தாலும் இயேசுவை நோக்கி கூப்பிடும் போது என்ன செய்வாங்க, ஆண்டவர் அந்த இடத்துல உடனே வருவாங்க. அல்லேலூயா. அவர் அதான் சொன்னார், என்ன நோக்கி கூப்பிடினார், நான் உனக்கு மறுஉத்தரவு கொடுத்து நீ அறியாதவங்க எட்டாதமான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன்னு சொன்னார். அல்லேலூயா. தேவ பிள்ளைங்க யாரா இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறத நிச்சயம் கூடாது, மறந்துடக்கூடாது. நீங்க பரிதீவு குரலை நீங்க பார்த்தீங்கன்னா, மார்க்கு 10ஆம் அதிகாரத்துல 47ஆம் வசனம் நினைக்கிறேன். மார்க்கு 10ஆம் அதிகாரம் அதுல 47ஆம் வசனம் இருக்கு. அவர் எடுக்கிற ஒரு குருடன். அல்லேலூயா. கண்ணு தெரியாத ஒரு மனிதன். அல்லேலூயா. எல்லாரும் என்ன செய்றாங்க, பார்த்து ரோட்ல போறாங்க, இயேசு வாரான்னு சொல்லி என்ன செய்றாங்க, இந்த பட்டியல் குரலில் கேள்விப்படும் போது எல்லாரும் பாப்பா ஆண்டவர் பார்க்கணும். ஏசப்பா என்ன செய்யறாரு, நிறைய அற்புதங்களை செய்யறாரு. அவர் போற இடத்துலலாம்
எல்லா வியாதிகளுக்கு மக்கள் நினைச்சாங்க சுகமாகறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பான். அவனுக்கு கண்ணு தெரியல, ஆனாலும் வழியில் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், உட்கார்ந்து இருக்கும் போது இயேசு இந்த வழியா நினைச்சாரு வாராது கேள்விப்படும் போது இயேசுவை நோக்கி கூப்பிட்டான். அல்லேலூயா. இப்ப இயேசுவை நோக்கி கூப்பிடும் போது அவனுக்கு பெரிய காரியம் என்ன செய்தாரே இல்லையா? அறியாது விட்டாதமான பெரிய காரியங்களை கத்தச்சான். நினைச்சே பார்த்துக்க மாட்டார் அந்த பரதிக்குள்ள. அல்லேலூயா. ஆனா அந்த இடத்துல வந்து என்ன செஞ்சாரு, ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சாரு. என்ன செய்தாங்க? இயேசுவை நோக்கி கூப்பிட்டதுனால. ஆனா இயேசுவை நோக்கி கூப்பிடும் போது என்ன நடந்துச்சு? தடைகள் இருந்துச்சு. இயேசுவை நோக்கி நெருங்கி போகும்போது நிறைய தடைகள் வேற, நமக்கு பிரச்சனைகள் வரும். ஆண்டவரை நெருங்கி போக முடியாது. நிறைய போராட்டங்களை பிரச்சனைகளை பிசாசு செய்வான், கொண்டு வந்து கொடுப்பான். அதனால அதெல்லாம் தடைகளை ஒட்டேச்சி போடுறத என்ன செய்யணும், ஆண்டவர்கள் என்ன செய்யணும், நெருங்கி வரணும். அந்த அப்படி தடைகளை ஒட்டேச்சி போட்டதுனால பக்கத்து கூட கண் தெரியா அற்புதத்தை பெற்றுக்கொண்ட. அல்லேலூயா. அதை நீங்க வாசித்தீங்கன்னா அது நீங்க பார்த்தீங்கன்னா 47 வசனத்தை வாசிக்கிறேன். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று நினைச்சான் கூப்பிட தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவன் நினைச்சாங்க அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமா என்ன செஞ்சான், கூப்பிட்டான். அல்லேலூயா. முன்னிலும் அதிகமா கூப்பிட ஆரம்பிச்சுட்டான். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவரை கூப்பிடும் போது இயேசுவோட அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும், இயேசுவோட விடுதலை பெற்றுக்கொள்ளணும், இயேசுவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி எழுப்பி நிற்கும் போது அநேக தடைகள் என்ன செய்யும், இயேசுவா நெருங்க விடாதவை பல பிரச்சனைகள் தடுத்து நிறுத்தும். அல்லேலூயா. நீங்க குடும்பத்துக்குள்ள ஏன் கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற வீட்டுல பிரச்சனைகளுக்கு ஏன் போராட்டம் இருக்கு? சாசு தடை பண்றான். நெருங்கி போனா என்ன நடக்கும்? தேவனோட ஆசீர்வதித்துறாரு. உன்னை வாழாக்கவள் தனியாக்குவேன், கீழாக்கவள் மேலாக்குவேன் சொல்லி வசனம் நினைச்சிடும், நிறைவேற்றிடும். உன்னை நமக்கு உச்சமான கோதுமைனா நம்மளை நினைச்சுவாரு, திருப்தியாக்குவாரு, கண்மலை மேல நம்மளை நிறுத்துவாரு. அதெல்லாம் இந்த பிசாசுக்கு தெரிகிறதுனால இவங்கெல்லாம் இந்த எழுப்பிட்டாங்க. எல்லா மக்களும் இதை பார்த்து இயேசுவை பின்பற்றுவாங்கன்னு சொல்லிதான் நமக்கு அந்த போராட்டம் கட்டளை ஜெபிக்கிற பிள்ளைங்க விரோதமா எடுக்கிறோம். அதான் நிறைய பிள்ளைகள் என்ன செய்வாங்க கேட்டா, எதுக்கு போட்டு ஜபம் பண்ணி பிரச்சனை சந்திப்பானே. ஜபமும் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், ஆலயத்துக்கு போனோமா, நீட்டா உட்கார்ந்தோமா, கொஞ்சம் தூங்கணுமா, வீட்டை பார்த்து வந்துடுமா, அப்படித்தான் நீங்க நிறைய பிள்ளைங்க இருக்காங்க. ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டா என்ன வந்துடும், பிரச்சனை வந்துடும், போராட்டம் வந்துடும். அந்த பிரச்சனையும் போராட்டம் விசுவாசி கொண்டு வராங்கிறது தெரியல. ஆனால் எதுக்கு போட்டு அவனை போட்டு புண்படுத்துவானே, ஏன் புண்படுத்துவானே, நம்ம பாட்டுக்கு போய் நம்ம பாட்டுக்கு வருவோம்ட்டு என்னத்தான் உனக்கு பிரச்சனை வராது, என் பயப்படாதன்னு விசுவாசுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்லிட்டு இவங்க உட்காந்து என்ன செய்வாங்க, ஆளுக்கு போனோமா வந்தமான்னு இருப்பாங்க. அப்ப அங்க ஜெபிக்க ஆரம்பிச்சாச்சுன்னா அவன் என்ன செய்வான், எத்தனை பேர்த்த கொண்டு வந்து தடுக்கணுமோ தடுப்பான். அல்லேலூயா. அவன் தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஜெபிக்கும் போது தேவனை நோக்கி கூப்பிடுறோம். கர்த்தர் இறங்கி கிரியை செய்யறாரு. அந்த கிரியை செய்யும் போது பயங்கரமான கிரியை இருக்கும். அப்போ பிசாசுக்கு பாதிப்பு வரும். அதான் பாதிப்பு வரும்போது என்ன செய்ய நடக்கும், அவனுக்கு இருக்க முடியாது, ஓடுவான், கிரியை அழிப்பார் ஆண்டவர். அதனால என்ன செய்யணும், இப்போ வாயை திறக்கக்கூடாது, இவங்க வாயை திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய தடைகளை நிச்சயமா கொண்டு வருவோம். அதை நீங்க என்ன செய்யணும்னா, தடைகளை உடைத்து போடுகிற கர்த்தர் நமக்கு முன்பாக இருக்கிறாருங்கிற விசுவாசம் உங்களுக்கு என்ன செய்யணும், இருக்கணும். அவர் நமக்கு முன்னால இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார். இந்த உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கல, நமக்குள் இருக்கிற கர்த்தர் பெரியவர். நம்ம அதை விசுவாசிக்கணும். அதான் ஆண்டவரே, நான் நினைச்ச ஜெபிக்க மாட்டேன்றவரே, ஜெபிச்சா என் குடும்பத்துல பிரச்சனைகள் வருது, ஜெபிச்சா என் குடும்பத்துல போராட்டம் வருதுன்னு இன்னைக்கு நிறைய பேருக்கு கிடைச்சவங்கள ஜெபிக்கிற பிள்ளைகளா இருந்தவங்களோட பயந்து போய் ஜெபிக்காம அமைதியா இருக்கிற பிள்ளைங்க நிறைய இருக்கிறாங்க. ஆனா ஜெபிக்கிற பிள்ளைங்க ஜெபிச்சு ஜெபிச்சு கரை சேரும் போது கர்த்தரை உயர்த்துவார். அல்லேலூயா. கர்த்தரை உயர்த்துவார். கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் ஒருபோது வெட்கப்பட்டு போகவே மாட்டாங்க. விசுவாச வெட்கப்படுத்து நினைப்பான். ஆனா என் தேவனாய் கர்த்தர் என் பிள்ளைகள் தலையை உயர்த்துவேன் நினைப்பார். அல்லேலூயா.
எவ்வளவு பாதைகளை கடந்து நீங்க வாங்கல, எவ்வளவு கண்ணீரை கடந்து வாங்கல. வெள்ளத்தின் மேல் வெள்ளம் அடைந்து சீயோனிலே நிற்பீங்க தவிர நீங்க நினைச்சு நீங்க கீழே நிக்கவே மாட்டீங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனை நெருங்கி வர 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 தேவனை கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. அதுதான் ஆண்டு விசுவாசிக்கிற ரட்சினார் பேதரு. அது ஏன் பயந்த அப்படின்னு சொல்லி ஆண்டு வெளியே எதிர்த்து கொண்டாச்சார். அல்லேலூயா. இந்த 10 குருடனை பார்த்தீங்கன்னா அவங்க போயிருக்கு நிறைய சீசன் அகற்றுறாங்க. அவங்க நினைச்சிருக்காங்க இப்ப 48 வசனத்துல அவன் பேசாம இருக்கும்படி அநேகர் அவனை வச்சிருந்தாங்க அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அல்லேலூயா. அத்தட்டு நாங்க அமைதி அது போயிட்டு இருக்கிறாரு. முன்னிலும் அதிகமாய் கூப்பிடும் போது தேவநாயகத்தை நின்று அவனை அழைத்து வாங்குங்கிறாரு. அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளுக்கு நம்ம கூப்பிட கூப்பிட நம்மளுக்கு தடைகள் என்ன செய்யும் வரும். ஆனாலும் ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்கிற வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, விட்டவே கூடாது. நம்ம இன்னும் அதிகமா ஜெபிக்க 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 பிசாசுக்கு அங்க வேலையே இல்லை. அல்லேலூயா. உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கே வந்து விட்டாருன்னு சொல்லி பிசாசு என்ன செய்வான், ஓடிடுவான். தேவ பிள்ளைகளை யாராயிருந்தான் தேவனை நோக்கி கூப்பிடுறதுல இன்னும் என்ன செய்யுங்க, இன்னும் எழும்புங்க, இன்னும் எழும்புங்க. இந்த தேசம் எவ்வளவோ அழிவை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம ஜெபக்குழுல வந்து ஜெபிச்சுட்டு போத முடிஞ்சு திருப்தி ஆகிறாதீங்க. வீட்டுல என்ன செய்யணும், இதுக்காக போராடி ஜெபிங்க. எத்தனை பிள்ளைகள் திருமணம் முடிந்த பிள்ளைகளுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது. கல்யாணம் முடிஞ்சு ஒரு 3 மாசம் கூட உயிரோட பிள்ளைங்க இருக்க முடியல, 1 வருஷம் கூட உயிரோட இருக்க முடியல. சின்ன பிள்ளைகள் பிறந்து போய் என்ன பாடுபடுறாங்க. பையனா இருந்தாலும் தாய்க்காரி இருந்துச்சு பிள்ளைய விட்டுட்டு அவ்வாட்டு போயிருந்தா. இது அங்க எல்லாத்துலயும் அடி வாங்கி பையங்க அடி வாங்கி அப்பா 2வது கல்யாணத்தை முடிச்சான்னு சொல்லி அந்த பிள்ளைய கொடுமைப்படுத்தி 7 வயசு பிள்ளைய 5 வயசு பையனான்னு இல்லை. இப்ப ஒரு மாசம் 10 செல்லுல அந்த பையனை கொண்டுட்டார் ரூம்ல. அல்லேலூயா. 2வது அப்பா கேட்டுங்க அவ போயிட்டா. அல்லேலூயா. நான் தேவ பிள்ளை என்னதான் உலகத்தில் நடந்துட்டு இருக்கு. அப்ப நமக்கு தேவனை நோக்கி கூப்பிடுற பிள்ளைங்க என்ன செய்யக்கூடாது, அமைதியா இருக்கவே கூடாது. இதுக்காக நம்ம ஜெபிக்கும் போது தேவன் நம்ம ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அல்ல தேவன் நம்ம மூலியமா தான் நினைச்சுவாரு ஜனங்களுக்கு விடுதலையே கொடுப்பார். ஜெபிக்கிற பிள்ளைகளை கொண்டுதான் என்ன செய்வார், பெரிய காரியமே செய்வார். நம்ம ஜெபிக்கிற பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது, நம்மள அவன் கண்ணீர் வடிக்க வச்சு நம்ம கண்ணீர் வடிக்க வச்சு அவளை நம்ம ஜெபிக்க விடாது எவ்வளவுக்குள்ள முயற்சி பண்ணுவான், அவ்வளவுக்குள்ள அவன் முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னும் அதிகமா கூப்பிடும். இந்த 10க்கு விட இன்னும் அதிகமா கூப்பிட்டான். இயேசு நின்னுட்டார். யாரு தடை பண்ணாங்களோ அவங்க மூலியமாவே ஆண்டவர் கிரியை செய்யறாரு. அவனை போய் அழைச்சிட்டாங்கிறார். அவங்க போய் அழைச்சிட்டாங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. உங்களுக்கு யார் யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் தடையா நிக்கிறாங்களோ அவங்க மூலியமாவே கர்த்தர் இறங்கி கிரியை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்க மூலியமா கர்த்தர் கிரியை செய்வார். யாரெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா எழுப்பி நிக்காங்களோ அவங்க மூலமாவே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த பயத்தை நடுக்கத்தை கர்த்தர் கொண்டிருப்பார். அல்லேலூயா. அதான் வசனம் போட்டிருக்கு 23ஆம் சங்கீதத்துல 5ஆம் வசனம் போட்டிருக்கு. சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தும், என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணும், என் பாத்திரம் நிரம்பி வழியை செய்யும். நன்மை கிருபையும் எப்படி நன்மை கிருபை என்னை தொடரும், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை என்னை தொடரும். அல்லேலூயா. அவன் தேவ பிள்ளைகளாகிய நம்ம ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சத்துரு நினைச்சுவா இருப்பான். ஏசப்பா கூட போனவங்களே ஏசப்பாவை கூப்பிடுறாரு. 10 குருடன் தடுத்து நிறுத்தி நினைச்சு நீ அமைதியா இரு, பேசாத, கூப்பிடாதன்னு தடுக்கிறாங்க. ஆனா அவன் நினைச்சுங்க அது எதுவுமே சட்டம் பண்ணல. இன்னும் அதிகமா கூப்பிட்டான், இன்னும் அதிகமா கூப்பிட்டு இயேசுவே நின்று திரும்பி பார்க்க அவன் என்ன செஞ்சா வைத்தான். அப்ப சொல்றாங்க அந்த தடுத்து நிறுத்தவங்க சொல்றாங்க, உடனே அழைத்து திட்டத்தோடு எழுந்திரு உன்னை அழைக்கிறார். அப்ப அவன் அழைச்சன உடனே அவன் மேல் வசனத்தை எரிந்து விட்டு என்ன செஞ்சா எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். அல்லேலூயா. அவன் இயேசுப்பா கிட்ட இருக்கிற இடத்துக்கு என்ன செஞ்சுட்டான், வந்துட்டான். வந்தவன் அற்புதத்தை பெற்றானா தெரியலையா, பெற்றான். அல்லேலூயா. இப்ப பார்வையடைந்து குருடனா இருந்தவன் பார்வையாட ஆரம்பிச்சுட்டான். அல்லேலூயா. அவன் ஏசப்பா நெருங்கி போகும்போது அற்புதம் நடக்குமா நடக்காதா, நடக்கும். அப்ப நடக்கும். அற்புதம் நடக்கணும்னா நம்ம
என்ன செய்யணும்? தூங்கணுமா? நம்ம பயப்படவே கூடாது. கர்த்தர் பிள்ளைங்களே, பயப்படவே கூடாது, எதுக்குமே பயப்படக்கூடாது. ஏன் கேட்டீங்கன்னா நம்ம கூட யாரு இருக்கா? ஏசப்பா இருக்கிறார். வானத்தை பூமி உண்டாக்கின தேவன் நம்மளுக்கு பிள்ளையா, நம்மளுக்கு புத்திர பாக்கியத்தை கொடுத்து அப்பான்னு கூப்பிடுற வானத்தை பூமி படைச்ச ஆண்டவருக்கு நம்ம அப்போ நம்ம பிள்ளையா இருக்கிறோம்னா எப்படிப்பட்ட பாக்கியம் பெற்றவங்க. அந்த பெரிய மேலான ஆசீர்வாதத்தை தர்றதுக்கு சில பிரச்சனைகள் நிச்சயம் கட்டுரை பிள்ளைகளுக்கு வரும். யாருமே பிரச்சனை சந்திக்காம ஆசீர்வாதத்துக்குள்ள எரிச்ச முடியாது, போகவே முடியாது. பிரச்சனை சந்திக்காம யாருமே தேவனை நெருங்கி எரிச்ச முடியாது, போகவே முடியாது. ஆண்டவரை நெருங்க நிறைய பிரச்சனைகள் விசுவாசம் கொண்டு வருவான். யார் மூலியமா கொண்டு வருவான்? முக்கியமான நமக்கு தெரிஞ்சவங்க மூலியமா கொண்டு வருவான். பக்கத்து வீட்டுக்காரங்க மூலியமா கொண்டு வரலாம், சொந்தக்காரங்க மூலியமா கொண்டு வரலாம், தெரியாதவங்க மூலியமா நினைச்சு விசுவாசம் கொண்டு வருவான். அதனால நீங்க நினைச்சு எதையுமே நினைச்சுக்கிட்டது முதல் பார்த்து பயமா இருக்கும். அடுத்த கடிச்சு மாட்டாங்க. நீச்சல் அடிச்சு பழகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு பயம் இருக்குமா? தண்ணியில இறங்கும் போது பயமா தான் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் ஆளுக்குள்ள போகும்போது பயமா இருக்கும். அப்புறம் இந்த நீச்சல் அடிச்சு அன்று பழகி கொடுத்துருவாரு. அலையிலையா நீச்சல் அடிக்க சொல்லி அதுக்கப்புறம் ஜாலி தான். தண்ணிக்குள்ள கலந்து ஒரே நீச்சல் அடிக்க வேண்டியதுதான். இல்லையா? நீச்சல் அடிக்கிறது தான் தெரியும். அதே மாதிரிதான் கட்டளை. நம்ம கட்டளை பிள்ளைங்களை ஆவிக்கிற வாழ்க்கையிலையும் போராட்டங்களை முதல்ல பார்க்கும்போது பயம் தான். அது போராட்டங்களை விசுவாசம் கொண்டு வர நம்ம போராட்டங்களுக்குள்ள போக அது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. இல்லையா? நான் தேவ பிள்ளைங்க, நீங்க எதையும் கலங்காதீங்க. நீங்க ஆண்டவருக்கு பிள்ளைங்க, ஆண்டவருக்கு பிள்ளைங்க. நீங்க பிள்ளைங்கிற ஒரு ஸ்தானத்துல இருக்கீங்க. யாரா இருந்தாலும் சரிதான், பயப்படவே கூடாது. உலகத்தை பார்த்து என்ன செய்யக்கூடாது? பயப்படவே கூடாது. அதான் ஆண்டவர் சொன்னார், பயப்படாதீர்கள். என் அற்ப விசுவாசிகள் ஏன் பயந்தீங்க பாரு. உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிட்டு பாரு. ஏன்னா ஆண்டவர் நமக்கு கூடதான இருக்கிறாரு. அந்த விசுவாசம் இல்லாம போயிட்டு குழம்பி தவச்சிட்டு எடுக்கிறீங்க. அப்ப நீங்க வந்து என்ன நோக்கி கூப்பிடுங்க, எந்த சூழ்நிலையும் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க, ஜெயம் எடுப்பீங்க, ஜெயம் எடுப்பீங்க. இல்லையா? எந்த காரியம் வராங்கதான் என் தேவனாய் கர்த்தர் உடனே இறங்கி வருவார். எப்பவும் நம்ம கூட தான் இருக்கிறாரு. ஆனா அந்த ஆபத்து நேரங்கும் போது உடனே தூக்கி வெளியே கொண்டு வந்துருவார். இந்த சங்கீதத்துல கூட 18ஆம் சங்கீதத்துல கூட வசனம் போட்டுச்சு. 18ஆம் சங்கீதத்துல சங்கீதம் 18ஆம் சங்கீதத்தை எதுங்க, அதுல வசனம் இருக்கும். ஜலப்பிரத்துல கிடக்குற நம்மள எரிச்சு வரலாம் பாருங்க. நீங்க 18ஆம் சங்கீதத்துல வந்து தாவீது போட்டு 18ஆம் சங்கீதத்துல 6ஆம் வசனம், எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். நமது தேவாலய ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதி போய் செவிகளில் ஏறிட்டு. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளாக நமக்கு கூப்பிடும் போது அவர் என்ன செய்றாரா? அவர் ஆலயத்துல இருந்து என்ன செய்றாரா? நம்ம சத்தத்தை கேட்கிறார். எங்கு நிறைந்து இருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டு நம்ம சத்தம். அப்போ ஏசப்பா நான் கூப்பிட உங்களுக்கு ஏன் காதே கேட்க மாட்டேங்குது? ஏன் ஆண்டவரை எல்லாரும் கூப்பிட்ட மாட்டேன், ஆண்டவரை உங்களுக்கு காது கேட்கு. நான் கூப்பிட்ட மட்டும் உங்களுக்கு காது எங்க போச்சு ஆண்டவரே? ஏன் ஆண்டவரை என்னை பார்க்க மாட்டேங்கிறீங்கன்னு அடுத்து போனோம்னா ஆண்டவர் நினைச்சு சிரிப்பாரு. என் மகளை நான் ஓட இருக்கேன் பயப்படாத பாரு. அல்லேலூயா. ஏண்டா ஆண்டவர் யாருங்கிறத நிரூபிப்பார். நம்மளுக்கு விரோதமா யார் எழும்புறாங்களோ அவங்களுக்கு திறந்து ஆண்டவர் யாருங்கிறத நிரூபிப்பார். அதனால விட மாட்டார் ஆண்டவர். அவர் சர்வ வல்லமை. அவர் ஆண்டுடைய வல்லமை என்று தெரியாம இருக்குச்சுமே. ஆனா கட்டுரை பிள்ளைகளுக்கு விரோதமா சீண்டுனாங்கன்னு வச்சுக்கோங்க, தேவன் எழுந்தருள்வார். அல்லேலூயா. அவர் விட்டவே மாட்டார், யாராதான் விட மாட்டார். அல்லேலூயா. கேட்கதான் போகுது. வீட்டுக்காரு ரொம்ப நல்லா ஆண்டுக்கு அடிச்சாங்க. ஆனா ஒரு நேரத்துல ரொம்ப கொஞ்சம் அடக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் ஒரு அடி விட்டுருவாங்க. விட்டுட்டு அது சொல்லுவாங்க, ஐயோ நீ அடிச்சுட்டேனே, உன்னை அடிச்ச எனக்கு பிரச்சனையா இருக்குமே. அடிச்சா என்ன வரும்? பிரச்சனை வருமே. ஒன்னும் சொல்ல முடியலையே உன்னையே அப்படின்றாங்க. அல்லேலூயா. ஒன்னும் பண்ண முடியலையே செவரெல்லாம் போய் முத்துவாங்க. அப்போ
நிரூபிப்பார். என் பிள்ளைத்தோட உனக்கு அதிகாரம் இல்லைன்னு பாரு ஆண்டவர். அல்லேலூயா. அதனால ரொம்ப பயப்படுவாங்க. ஏதாவது ஒன்றும் பேச முடியாது. உடனே ஆண்டவர் கிரியை செய்வார். வெளியுள்ளவங்களை விடுவாரா? விடுவாங்களாமா? விட மாட்டேன். அப்ப நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? சர்வ வல்லமை தேவன். பிள்ளைகளுக்கு அவ்வளவு பாதுகாப்பா இருக்கிறார். உடையதா இருக்கிறார். ஒண்ணு பேச விட மாட்டேன். ஏசப்பா யாருமே தெரியாம எங்கேயாவது ஒரு மூலையில கிடக்குமே. நான் தேவனுடைய பிள்ளைகள், அவருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளுக்கு முன்னாக நின்று ஒரு வார்த்தை பேசினாலும் தேவனுக்கு கிரியிச்சுவாங்க. அல்லேலூயா. நான் கொஞ்சம் முன்னாலே ரொம்ப வருஷம் ஆயிட்டு, 15 வருஷம் 20 வருஷம் இருக்கும். ஒருத்தங்களை சோம்புலன்னு சொல்லி ஆஸ்பத்திரி போய் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு தம்பி சொந்தக்கார பையன் அங்கே இருந்தான். வெளியே 3-4 பேர் இருந்தாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து என்ன சொன்னேன்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு சுவிசேட் சொன்னேன். அப்போ இதை பற்றி எனக்கு சொல்லாதீங்க, இதை பற்றி எனக்கு சொல்லாங்க. நீ ஏசப்பை பற்றி சொல்லும் போதும் சொல்லாதீங்க ஏன் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட நினைச்சு சொல்லிக்கிட்டே இருந்தேன். சித்தி இனிமேல் பேசாதீங்க அதை பற்றி அப்படின்னா, ஏசுதான் நல்லவர் அப்படின்னு சொல்லி சிரித்த சொல்லி முடிச்சுட்டேன். மறுநாள் காலையில் இருந்து அவங்கள போய் பார்க்க போறேன். அவனும் நினைச்சான் வாரான். வந்து எப்படி வந்தான் தெரியுமா? ஒரு துண்டத்தை இப்படி போட்டுட்டு வந்தாங்க. என்னை பார்த்தோன்னே இப்படி இழுத்து போட்டான். என்ன இப்படி இருக்குது, என்ன விஷயம்? துண்டை எடுத்துறேன். பார்க்காதீங்க, என்னை பார்க்காதீங்க அண்ணா. எதுக்கு எப்படி மூடிட்டு வர அப்படின்னு பார்த்தா அவன் முகம் அடிச்சு வீட்டு பேசவே முடியல. அவனுக்கு பேசவே முடியல. இங்கதான் இருக்கான், அண்ணனா இருக்கு, டிஎம்பி காலத்துல இருக்கான். அவன் பேசவே முடியாது. உதவிது எடுத்து கடிச்சிட்டான். அதனால உங்ககிட்ட பேசவே மாட்டேன், உங்ககிட்ட பேசவே மாட்டேங்க. தேவ பிள்ளைகளை சின்ன காரியத்துக்கு கூட ஆண்டவர் கிரியை செய்யறாரு. அப்ப நீங்க ஆண்டவர் முன்னால கடந்து திறப்புல இன்னும் ஜெபிக்கிறீங்களே, உங்களை விடுவாரா? நீங்க ஒழுங்கு ஆண்டவர் பிள்ளை. ஏசப்பா பார்வையில செல்ல பிள்ளைங்க, நம்மளாம் செல்ல பிள்ளைங்க. ஏசப்பாவுடைய பார்வையில யார்? நம்ம செல்ல பிள்ளைங்க. உலக மக்களுக்கு மத்தியில நம்ம வந்து அற்பமா எண்ணப்பட்ட மக்களா இருக்கலாம். நான் தெய்வ பாதத்துல நம்ம செல்ல பிள்ளைங்க. பிசாசுக்குனால நம்ம யுத்த வீரர்கள். அல்லேலூயா. பிசாசுக்குனால நம்ம யாரு? யுத்த வீரர்கள். ஒண்ணும் பண்ண முடியாதுங்களே. இறங்கிடுவார், சட்டாக இறங்குவார். அதான் அந்த சங்கீதத்துல போடுற வசனத்தை, எனக்கு உண்டான நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபிமிட்டேன், நமது ஆலயத்தின் சத்தத்தை கேட்டார். கேட்கிறா இல்லையா? கூப்பிடும்போது கேட்கறா இல்லையா? அவர் நம்ம சத்தத்தை அவர் கவனமா கேட்பாரு. உடனே உட்கார்ந்துட்டு இருப்பாரா? கர்த்தரை கூடும்போது உடனே அவர் என்ன செஞ்சாங்க? அப்பொழுது பூமி அசைந்தது, அதிர்ந்தது. கர்த்தர் எப்படி இறங்கி வராரு பாருங்க. கர்த்தரை பிள்ளைகள் அந்த நெருக்கத்தில் கூப்பிடும் போது பூமி என்ன செஞ்சான்? அசைந்ததா போட்டு அவர் கோபம் கொண்டபடியால் பர்வதங்களின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது. தேவப்பிள்ளைய வானத்தை பூமி படைத்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக எந்த ஒரு பிரச்சனைகள், போராட்டங்கள், எந்த ஒரு மனிதனும் எழும்புனா கர்த்தருடைய பிள்ளைகள் அவர் நோக்கி கூப்பிடும் போது, அபிவிடும் போது தேவன் வானத்திலிருந்து இறங்கி வராரு. தேவன் யார்? பிதா என்ன செய்யறாரு? கோபம் கொண்டபடினால் இறங்கி வராரு. வந்து அங்க என்ன செய்யறாரு? அவர் நாசியிலிருந்து புகை எழும்பிற்று, அவர் வாயிலிருந்து பட்சிக்கிற அக்கினி புறப்பட்டது, அதனால் தளம் கொண்டது, வானங்களை தாண்டி இறங்கினார். அவர் பாதங்களின் கீழ் என்ன செஞ்சு? காரிருள் இருந்துச்சு. இந்த உலகமே ஒரு காரிருளுக்குள்ளதான் இருக்கு. தேவன் கோபம் கொண்டு இறங்குறாரு. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா யாரு எந்த ஒரு காரியத்தையும் சொல்ல முடியாது. இவன் இருக்கானே, இந்த அநியாயம் பண்றானே, இந்த கொடுமை பண்றானே. நம்ம நினைச்சா எனக்கும் நிறைய மந்திரவாதிகள் சுத்தி இருக்கதான் செய்யறாங்க. மந்திரவாதிகள் இல்லாம மந்திரங்களை செய்து 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 அவங்களே அழுத்து போயிடுவாங்க. ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? அவங்களை கொல்லவே மாட்டார். ஏன் தெரியுமா? அவர் யாருங்கிறத நிரூபிப்பார். அல்லேலூயா. அழிச்சிரும் திட்டம் போட்டு என்னதெல்லாமோ செஞ்சு பார்க்க ஒண்ணும் பண்ண முடியலையே. முட்டியே செத்து போயிடுவாங்க எதிராளி. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் வச்சிருப்பார்.
எனக்கும் மந்திரவாதிகள் நிறைய சுற்றி இருக்கிறது செய்யறாங்க. எனக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். மந்திரவாதிகள் நிறைய இருக்கிறாங்க, சொந்தத்துக்குள்ளேயும் இருக்காங்க. இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்கன்னா மண்டையை உடைச்சிக்கிட்டு இருப்பாங்க. அல்லையா, மண்டைய உடைச்சிக்கிட்டு அப்படியே கல்யாணத்துக்குலாம் பண்ண அப்படியே நின்றுவாங்க. நம்ம ஆண்டு நம்ம கூட இருக்கிற, எங்க போனாலும் நமக்கு முன்னால வாராரு, ஒன்றும் பண்ண முடியாது. 1000 மந்திரத்தை அள்ளி அள்ளி போடட்டுமே. ஒரு தொட்டனார் இருந்தாராம், ஒருத்தன் வந்து ஒரு பிள்ளைய காதலிச்சானா, அவன் எப்படியாவது அந்த பிள்ளைய அவளை வாசம் மயக்கி என்கிட்ட கொண்டு தந்துருங்க சொல்லி மந்திரவாதிகிட்ட போய் என்ன செஞ்சானா, பேசுற ரூபாயெல்லாம் கொடுத்துட்டானா. அவனும் போய் என்ன செஞ்சான், மந்திரவாதியும் ஊசையை போட்டு போட்டு ராமலதான் போட்டானா. போட்டு நினைச்ச முடியல. கடைசி 1000 எண்ணிக்கையில 1000 வருகிற இந்த எலுமிச்சம்பழம் அந்த பக்கம் போகவே மாட்டேங்குதான் மந்திரத்துல. 999 போட்டாச்சான். இந்த ஒண்ணு நினைச்ச முடியல. போன அவன் பக்கத்துல எழுத்து உண்டு வந்துச்சான். ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அந்த பிள்ளை கிறிஸ்தவ பிள்ளை எஸ்தர், இவன் எவ்வளோ தொட்டு பக்கம் காலையில் நான் ஒன்றுமே காய்ச்சா பழிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரூபாய் நீ வாங்கிக்கோ. அந்த பிள்ளைக்கு ஒரு ரூபாய் என்னால் மந்திரம் செய்ய முடியலை. நான் அந்த 1000 எலுமிச்சம்பழம் நான் பூஜை பண்ணுறதுல உள்ள விழுந்தாதான் உனக்கு அது பழிக்கும். அந்த கடைசி எலுமிச்சம்பழம் பக்கத்தில் போகவே மாட்டேங்குது. அது உருண்டு ஏன்பா வருது. உனக்கு விரோதமாக செயல்பட்டேன்னா நீ சொன்ன கருத்து செஞ்சனா என் குடும்பம் ஒண்ணுதான் போயிடும். வேண்டாங்க நீ போயிருக்கியான்ட்ட. ஏன்னா அவன் மந்திரம் செஞ்சுட்டு இருக்கும்போது வெண் வஸ்திரம் உடுத்த தேவன் வந்து இறங்கிட்டார். அந்த இடத்துல வந்து இறங்கிட்டார் ஆண்டவர். அவனால மந்திரம் செய்ய முடியுது. கடைசி எலுமிச்சம்பழம் போகவே மாட்டேன்ட்டு ஆண்டவர் சர்வ வல்லமையிலே அப்படியே வானத்துக்கு பூமிக்கும் அப்படியே வந்து என்ன செஞ்சுட்டாரா, இறங்கிட்டாரு. அல்லையா, பார்த்தீங்கன்னா அந்த மந்திரவாதிகளே நிறைய தூத்துக்குலாம் நிறைய வந்திருந்தார். அந்த இடத்துல நிறைய இடத்துக்கு வந்திருந்தார். அவர் தொட்டனவா வேற முடியல, அவன் அப்படி வந்து அவன் தொட்டனவா அப்படி வந்து அவரால் ஒன்றும் பண்ண முடியல. அத்தனை பிள்ளைகளுக்கு விரோதமாக மந்திரத்தை செஞ்சு 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 எலுமிச்சம்பழத்தை எடுத்து அவன் புரிஞ்சு குடிச்சுக்கிட்டு இருப்பான். இந்த மந்திரம் செய்ய போறது ஏமாந்துட்டாங்க. அல்லையா, ஏமாந்து கடைசி ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லிட்டு அப்புறமா என்ன செஞ்சுட்டு இருக்கோம், கரெக்டாக சளிச்சு போய் ஏசப்பா சொல்லி தேவசமுத்து முழங்கல் பண்ணுவாங்க, ஆட்டு தொடுவாங்க. ஆத்துமாவும் அம்மா பேருக்குள்ள சொல்லி ஆட்டை ரட்சிப்பாரு. அல்லையா, பிதாவுக்கே கோபம் வந்து தேவாலயத்திலிருந்து இறங்கி அவர் தன்னை தாழ்த்தி நினைச்சுறாரு. பூமிக்குள்ள வந்து அவர் பிள்ளைகள் நினைச்சுறாரு. ஜலபுரத்துல கிடக்குறவங்க நினைச்சுறாரு. இன்னும் 16 வசனத்தை பார்த்தீங்கன்னா 18ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், உயரத்திலிருந்து ஒரு கை நீட்டி என்னை பிடித்து ஜலபாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி விட்டார். என்னிலும் அதிக பலவான்களாக இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். அல்லேலூயா. என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தோ எனக்கு ஆதரவா இருந்தார். அடுத்த வசனம் முக்கியமான வசனம். என்ன வசனம் தெரியுமா? அவர் விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமா இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். உயரமான இடத்துல கொண்டு வச்சுட்டாரு. அல்லேலூயா. நான் தேவப்பிள்ளைங்க எதுவும் பார்த்து பயப்படாதீங்க. மந்திரங்கள் எல்லாம் பார்த்து பயப்படாதீங்க. அதெல்லாம் நீங்க போக போக நீச்சல் அடிச்சு பழகிடுவீங்க. ஒரு மந்திரமும் தந்திரமும் எல்லாமே அவுட்டு தான். ஏன்னா உங்களுக்கும் அந்த மந்திரவாதிகளுக்கும் மத்தியில யார் இருக்க? சர்வ வல்லமை தேவன் ஆண்டவர் இருக்கிறார். அவர் பார்த்துக்கிறார். அல்லேலூயா. நீங்க பாட்டு போயிட்டே இருங்க, நீங்க பாட்டு நடந்து போங்க, நீங்க பாட்டு வாங்க. தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறாச்சு சந்தோஷமா இருந்துச்சுங்க, களி கூறுங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையும் அவரை நோக்கி கூப்பிடுங்க. எந்த ஆபத்து இருந்தாலும் தேவனாக கர்த்தர் விடுதலை பண்ணுவார். அல்லேலூயா. விடுவிக்கிற தேவன் எங்க இருக்கிறாரு? நம்மளோடு கூட இருக்கிறார். வானத்தை பூமி படைத்த தேவன் அங்கிருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறார். தேவன் இருக்கிறார், பிதா இருக்கிறார், ஏசப்பா இருக்கிறாங்க, பரிசுத்தாவியர் இருக்காங்க, இன்னும் நிறைய தூதர்களும் சுத்தி இருக்கிறாங்க. நம்ம சுத்தி நினைச்சுறாங்க, உனக்கு ஒரு தூதனை உனக்கு முன்னாலே நினைச்சுறேன் அனுப்புறேன். எல்லாத்துக்கும் தூதன் இருக்கிறாங்க. பைபிள் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தூதன் இருக்கிறாங்க. அல்லேலூயா. இந்த வாயின் வார்த்தைகளை குறிச்சு வசனம் சொல்லுவேன். அந்த பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, உன் வாயை பாவத்துக்குள்ளாக மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக வாய்க்கு இடக்கூடாதே, இது வாய் பேசிக்கு நான் பேசிட்டு சொல்லி தூதனுக்கு முன் சொல்லாதே. அதனால தேவன் கோபம் கொண்டு கையிங்கிரிகளை அழிப்பானே. அப்ப அங்க ஒரு தூதன் இருக்கிறாரா? சரியா? அப்ப மரியாதைக்கு ஒரு தூதன் இருந்தாங்களா?
எலிசபெத்துக்கு சகரியாவுக்கு ஒரு தூதன் இருந்தாங்களா? அப்ப தானியலுக்கு ஒரு தூதன் இருந்தானா? சாந்திரக் மேசக் ஆபேத்நேகோவுக்கு மத்தியில தூதன் இருந்தானா? எல்லாத்துக்கும் தூதன் உண்டு. அல்லேலூயா. நமக்கு அப்படி நீட்டா வச்சிருக்கிறாங்க, எதுவுமே நமக்கு அது தெரியாது. அவன் சூழ்ந்து நினைச்சாங்க தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. தேவன் மேல பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்ம ஏசப்ப நம்ம கூட இருந்துச்சு, வலப்பக்கத்துல இருந்து நம்ம நிழலாக பாதுகாக்கிறார். ஆவியானவர் நம்மளோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதனால ஏதோ நான் தனிமையாகப்பட்டேன், நான் ஒரு அனாதை, எனக்கு யாருமே இல்லை, புலம்பாதீங்க புலம்பாதீங்க. நமக்கு வானத்தை பூமி படைச்சு ஆண்டவர்களோட கூட இருக்கிறார். அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. உங்களுக்கு என்ன தேவைங்கிறது அவருக்கு தெரியும். ஏற்ற வேலையில தந்து நம்மளை ஆசீர்வதிப்பார். அவர் என்ன ஏற்ற வேலை அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். இப்ப சோதிக்கப்படுகிற எல்லா பிள்ளைகளுக்கும் அவர் உதவி செய்ய வல்லமுள்ள தேவனா இருக்கிறபடினால், அவர் நம்மளோட கூட இருக்கிறபடினால், நமக்கு என்ன தேவைங்கிறது அவர் அறிந்திருக்கிறபடினால், எல்லாத்தையும் நேர்த்தியை செய்து முடிக்கிற தேவன் நேர்த்தியாய் அதிநதியின் காற்று எல்லாத்தையும் தந்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்மளை உயர்ந்த இடத்துல தான் வைப்பார் ஆண்டவர். ஒருபோது கீழே இறைச்சி மட்டும் வைக்கவே மாட்டார். பரீட்சை காலத்தில் பரீட்சையில வச்சுக்கிட்டு கூட்டிட்டு போவார். அது நம்ம சோர்ந்து போகக்கூடாது, நம்ம மனசு கஷ்டப்படக்கூடாது. ஜெபிக்கிற பிள்ளைல இருந்து, ஆண்டவர் உண்மையா இருக்கிற பிள்ளைல இருந்தா, ஆண்டவர் பயப்படுற பிள்ளைல இருந்தா, வேலை வரும்போது கர்த்தர் உயர்ந்த இடத்துல வச்சு அடக்கி பார்ப்பார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் நினைச்சுவாரு தந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு ஜெபிப்போமா? ஜெபிப்போம். நன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திர கர்த்தாவே, தகப்பனே, என்னை நோக்கி கூப்பிடு, நானும் உனக்கு உத்தரவு கொடுத்து அறியாத பெரிய காரியங்களை நானும் அறிவிப்பேன்னு சொன்ன தேவனே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. பேதுரு தண்ணீரை தகப்பனை முழுகும் போது கர்த்தாவே, தகப்பனே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. உங்களை நோக்கி கூப்பிடும் போது நீர் அவரை வெளியே கொண்டு வந்தீர் கர்த்தாவே, ஸ்தோத்திரப்பா. ஏன் பயந்தேன்னு சொல்லி ஆண்டவரே பர்தீன் குருடன் கூப்பிடும்போது கர்த்தாவே, பர்தீன் குருடனுக்கு அற்புதத்தை செய்து எவ்வளவோ தடைகள் வந்துச்சு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு. அவன் கண்ணு தெரிய வேண்டும் சொல்லி அவன் முழு முயற்சி எடுத்து ஆண்டவரே நோக்கி கூப்பிடும் போது தட்டைகள் வந்தது. ஐயா, நான் தட்டைகளை அவன் பொருட்படுத்தல ராஜா. மேலும் மேலும் கொத்தாவே அதிகமா ஜெபிக்கும் போது கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டதப்பா. நீர் அழைத்தேன் அவருடைய பிள்ளைக்கு ஆண்டவரே சுகம் கொடுத்தீர் கர்த்தாவே, உமக்கு நன்றி சப்பா. தகப்பனே ஸ்தோத்திரப்பா. கர்த்தருடைய ஆண்டவரே நோக்கி கூப்பிடு சொல்லி தேவன் ஆண்டவரை தாவீது எழுதி வைத்திருக்கிற ராஜா. ஆண்டவரே தாவீது நெருக்கத்திலே உங்களை நோக்கி கூப்பிடும் போது தேவன் இறங்கி வந்து மகனை விடுதலை பண்ணினீர் ஐயா. உமக்கு நன்றி சப்பா. ஜலபுரத்துல கிடக்கிற மகனை தூக்கி வெளியே கொண்டு வந்து இந்த நாளில எந்தெந்த பிள்ளைகள் என்னென்ன பிரச்சனைகள் பாடுகளுக்குள்ள கடந்து செல்கிறாங்களோ உமக்கு தெரியும்ப்பா. எல்லா பாடுகளிலும், எல்லா பிரச்சனைகளிலும், எல்லா போராட்டத்திலிருந்தும், எல்லா கண்ணீரிலிருந்தும் கர்த்தர் பிள்ளைகளை விடுதலை பண்ணி ரட்சிப்பீராக நான் ஜெபிக்கிறேன். குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. என்னென்ன காரியத்துக்காக பிள்ளைகள் போராடி கொண்டு இருக்கிறாங்களோ கர்த்தருடைய ஆவியானவர் அக்னியை இறங்கி ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதி கட்ட விழுகிறேன் ஐயா. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதத்தை கட்ட விழுந்து ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக நான் ஜெபிக்கிறேன். தாழ்த்துகிறேன், பெருமையாக்குறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, உங்களுடைய நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லு, சொல்லு அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சொல்லிடுவேன். நான் அல்லேலூயா சொல்றது ஆசீர்வாதம். நான் முன்னத்துல தேவனுக்கு நினைச்சிடும் மகிமே செலுத்துக்கிறோம். அல்லேலூயா. நான் கற்பனை பிள்ளைகளாக யாரா இருந்தாலும் தேவனுக்கு அல்லேலூயா சொல்றதுக்கு யாரும் நினைச்சக்கூடாது, வெட்கப்படவே கூடாது. பிரைஸ் லார்ட் சொல்றதுக்கு வெட்கப்படவே கூடாது. ஸ்தோத்திரம் சொல்றதுக்கு வெட்கப்படவே கூடாது. அல்லேலூயா. எல்லா கற்பனை நாமத்தை மகிமைப்படுத்திட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. உங்களை எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென்.